Hi friends, welcome to Bensi Flower channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது day 4 class. Day 4 classல என்ன படிக்க போறோம் அப்படினா செயல் பகுதியில இருக்க important 2 mark question. மொத்தம் வந்து 38 क्वेश्चन கொடுத்திருக்கேன். இந்த 38 क्वेश्चனை நீங்க ஆன்சரோட படிச்சிருங்க. இதுல இருந்து கண்டிப்பா 3 2 மார்க் क्वेश्चन பப்ளிக் எக்ஸாம்க்கு வரும். அதனால ஒமிட் பண்ணாம படிச்சிருங்க. அப்புறம் வந்து நம்ம கிளாஸ்ல யாரெல்லாம் இந்த என்ன சப்ஜெக்ட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் படிச்சு முடிச்சிட்டேங்கறதையும் என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செயல் பகுதியில ஃபர்ஸ்டா பார்க்க போறது கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழில் துணை வேண்டும் என்கிறார். அப்புறம் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது விளக்கம் தருக. நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். அப்புறம் துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உள்ளது என்ற ராமனின் கூற்று பின்வரும் இரு பழமொழிகளில் எதற்கு பொருந்தும் அந்த கொஸ்டின். அப்புறம் பொருள் கூறுக. வெகுளி புனை ஏமம் திரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒமிட் பண்ணாமல் படிங்க. பகையும் உளவோ பிற பொருள் கூறுக. அப்புறம் முயல்வாருள் எல்லாம் தலை வள்ளுவர் யாரை சுட்டுகிறார். ஞாலத்தில் பெரியது எது. மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எது. செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் உரைப்பன யாவை. சினத்தை ஏன் காக்க வேண்டும். இடையீடு எவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது. நீங்கள் படித்து முடிச்சுட்டு என்கிட்ட வந்து படித்து முடிச்சிட்டேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வசனம் கவிதை வேறுபாடு தருக. எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு. கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. தருமமிகு சென்னையில் வந்த கோட்டத்துள் வளர்தலமாங்கு வந்தவளே தொடருக்கு பதிவுரை எழுதுக. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. டவுட் கேட்டு படிங்க. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பெருங்கடல் வேடத்து சிறுகுடி பரதவர் தொடரில் உள்ள முரண்நயத்தை குறிப்பிடுக. எண்வகை மெய்ப்பாடுகள் யாவை. ஒருமுக எழினி பொறுமுக எழினி குறிப்பு தருக. மூச்சு நின்று விட்டால் பேச்சு அடங்கும் கவிதைக்கு பொருத்தமான பழமொழி எழுதுக. மனதை அதன் போக்கில் செல்லவிடக்கூடாது என்று வள்ளுவர் கூறுவது யாது. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெரு தெற்கு. இக்குறள்பாவில் பயந்துள்ள உவமையணியை எழுதுக. மன உறுதியின் தேவை பற்றி திருக்குறள் யாது கூறுகிறது. நச்சுண்பார் என வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார். அரசரோடு நட்பு பாராட்டினாலும் செய்யத்தகாதன யாவை. படித்து முடிச்சுட்டு என்கிட்ட படித்து முடிச்சிட்டேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது. அஞ்ச தகுந்தன அஞ்ச தகாதன என வள்ளுவம் குறிப்பிடுவது யாது. வறுமையும் சிறுமையும் தருவது யாது. நீங்கள் படித்ததில் பிடித்த குறளை எழுதி காரணத்தை குறிப்பிடவும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் படித்ததில் பிடித்த குறள். அப்புறம் வந்து உலகத்தில் சிறந்த துணையாகவும் பகையாகவும் வள்ளுவர் கூறுவது. இலக்கணத்தை தருக. ஓரியி படுப்பதுவும் சொல்லுதல். கீழ் நீர் குளித்தானை தீதொரியி எற்று பொருள் தருக. எந்த ஒரு பொருளை பயன்படுத்தும் போதும் அதற்கு. அப்புறம் அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவது. செவி அறிவுரா துறையை விளக்குக. முகவரியற்று போனதற்கு காரணம் எழுதுக. இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்களின் எவ்விதம் புலம்பினார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்